இன்றைக்கி நீங்கள் விஜய்க்கு கூடுவது போலவோ ஒட்டுமொத்தமாக 8 சட்டமன்ற தொகுதியோ 15 சட்டமன்ற தொகுதியோ கிடையாது. டெபாசிட் தெரியும். 2011 எடுத்துக்கிட்டீங்கன்னா எதிர்கட்சியா கூட வரலையா, விஜயகாந்த் தான் வந்தாரு. எப்படி செல்வி ஜெயலலிதா என்று இருந்தவர்கள் எப்படி இப்போ அம்மாவாக மாறி புரட்சி தலைவி அம்மாவாக மாறினாரோ இன்றைக்கு அந்த இடத்திற்கு இன்றைக்கு எடப்பாடியார் வந்திருக்கிறார். நான் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த 7.5% இடஒதுக்கீடு யாராவது மறுக்க முடியுமா? இந்த திமுக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே நாங்கள் வந்து இன்டாக்டாக இருக்கிற கூட்டணி, அந்த கூட்டணியினுடைய தோல்விக்கு பிறகு அது முடிவு செய்யப்படும். அதற்கு கூட நடுவிலே வந்து பார்த்து விட்டு சென்றாரே அன்றி அந்த மக்களுடைய உரிமைக்காக போராடவில்லை. இன்னைக்கு எமர்ஜென்சி லீடராக வந்துட்டார். நீங்கள் 2019 பார்த்த எடப்பாடியார் இல்லை. அதாவது அடிப்படை மக்களுக்காக பொய்ய சொல்றதை தவிர வேற எதுவுமே அவங்க செஞ்சது கிடையாது. இவர்கள் கட்டமைத்த ஆட்சி, இவங்க கட்டமைத்த கூட்டணி, இதை வச்சுதான் வந்தாங்களே தவிர இவங்க ஒன்றும் பெருசா பண்ணிடல. 1000 ரூபா கரண்ட் பில் கட்டினவங்க குடும்பத்தில் இன்னைக்கு 4000 ரூபா கரண்ட் பில் கட்டுறாங்க. 1000 ரூபா நீங்க கொடுத்தது போக பாக்கி 3000 ரூபாயை ஆட்டையை போட்டிருக்கிறது யாரு? 2500 கோடியை டைவர்ட் பண்றாங்கன்னா எத்தனை லட்சம் மக்கள் வந்து படிக்கக்கூடிய அந்த கல்வியை வந்து கெடுக்கிறாங்க. எத்தனை ஊடகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற காட்சி ஊடகங்கள் கிட்னி திருட்டை பற்றி இது ஊடகத்தில் விவாதம் எடுத்தாங்க. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் காசிநாத பாரதி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இப்போது என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ், டிடி தினகரன் வெளியேறிவிட்டார்கள். அவர்கள் இருவரையும் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் கொண்டு வருவதற்கான முயற்சியில் பாஜக இந்நாள் தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் முயற்சி மேற்கொண்டு வராங்க. ஒருவேளை இருவரும் என்டிஏ கூட்டணியில் வருவதற்கு சம்மதம் தெரிவித்தால் இதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா? அது எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் அதை முடிவு பண்ணணும். நாங்கள் முடிவு பண்ணுகின்ற விஷயம் கிடையாது. ஆனால் அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவர்கள். அந்த அடிப்படையில் அவங்க வந்து பாஜக வந்து அதில் முயற்சி எடுப்பது அது அவர்களுடைய கூட்டணி சார்ந்த விஷயம். ஏன்னா வந்து இப்போ அகில இந்திய அளவில் வந்து பாஜக பெரிய கட்சியாக இருந்த போதிலும் கூட அவர்கள் அனைத்து வெற்றியுமே எப்படி சொல்லுவாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் தமிழகத்தில் வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய அலைன்ஸில் இருந்துட்டு அவங்க வித்தின் த அலைன்ஸாக அதிமுகவில் வர்றதை பொறுத்த வரைக்கும் வந்து அதையுமே முடிவு செய்ய வேண்டியது எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அந்த கூட்டணி அமைந்தாலும் சரி, அமையவில்லை என்றாலும் சரி, ஏறக்குறைய வந்து ஏற்கனவே வந்து இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் 18% வாக்குகளை அவங்க வாங்கியிருக்கிறாங்க பாஜக கூட்டணி. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 21.6 வாக்குகளை வாங்கியிருக்கிறோம். ரெண்டையும் சேர்த்திங்கனால 38% வாக்குகள் வருது. ஏறக்குறைய வெற்றியை நெருங்கி விட்டோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக ஆண்டி இன்கும்பன்ஸுங்கிற அடிப்படையில் வந்து எதிர்ப்பாலை நிலவி கொண்டிருக்கிறது. அதிலேயே ஏறக்குறைய 15 to 20% வாக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 2026 எடப்பாடியார் அவர்கள் 100% ஆட்சி அமைப்பாருங்கிறத ஆட்சேபனைகளுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் சொல்ல காரணம். அதாவது என்டிஏ கூட்டணிக்கு அகில இந்திய தலைமை வகிப்பது பாஜக. இதே என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் தலைமை வகிப்பது அதிமுக தான். ஸோ அதிமுகவில் வந்து டிடி தினகரன் சேர்த்து கொள்ளப்படுமா இல்லை ஓபி சேர்த்து கொள்ளப்படுமா என்பதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் எடப்பாடி இருக்கின்றது. எடப்பாடி அனுமதி இல்லாமல் என்டிஏ கூட்டணியில் சேர்த்து கொள்ள முடியாது. ஸோ இதை எப்படி இல்லை கலந்தாலோசிச்சு பண்ணுவாங்க. அதற்கான முயற்சிகள் போயிட்டுருக்கு. இன்னும் ஏறக்குறைய 6-7 மாதங்கள் இருக்கின்றன. அதனால் இறுதி கட்டத்தில் அனைத்துமே முடிவு செய்யப்படும். அதனால் ஒன்றும் இது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விட மிகப்பெரிய கூட்டணியாக, மிகப்பெரிய இன்டாக்டான கூட்டணியை வந்து பாஜக அமைப்பதற்கு முயற்சி செய்வார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான முன்னோட்டங்களை அவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்னிட்டு செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக எடப்பாடியார் அவர்கள் அது சார்ந்த முடிவெடுப்பார். எப்படி சொல்றீங்க சார்? திமுகவை விட அதிமுக பலமாக இருக்கின்றது என்பது கூட்டணி விஷயத்துல அதாவது ஒரு கூட்டணி தான் ஒரு கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும், வெற்றி வாய்ப்பை உருவாக்குங்கிறது வந்து அவங்க சென்ற இதில் வந்து எதிர்க்கட்சியாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருந்தாங்க 2021. அது வெற்றி பெற்றது என்பது வேறு. ஒரு வெகுஜன மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா அது வெற்றி பெறாது என்பதற்கு 2016 அமைந்த மக்கள் நல கூட்டணியே ஒரு சான்று. ஏறக்குறைய 8 to 10 கட்சிகள் அந்த கூட்டணியில் இருந்தாங்க. ஒவ்வொரு கட்சியுமே தனித்தன்மையாக ஏறக்குறைய 3-4% வாக்குகளை வைத்திருந்த கட்சிகள் கூட
மொத்தமாக ஒன்றிணைந்த போது மொத்தமாகவே 3.5% வாக்குகள் தான் வாங்கினாங்க. அதனால் வெகுஜன மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக எந்த கூட்டணி அமைந்தாலும் அது வெற்றி பெறாது. அதற்கு உதாரணமாக 2026 இந்த திமுக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே நாங்கள் வந்து இன்டாக்டாக இருக்கிற கூட்டணின்னு, அந்த கூட்டணியினுடைய தோல்விக்கு பிறகு அது முடிவு செய்யப்படும். ஏன்னா வந்து மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளினுடைய அடிநாதம் என்பது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவது, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம் நாங்கள் தான் மறுதட்டி கொள்ளக்கூடியவர்கள். அவர்கள் வந்து அந்த இயக்கத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட வேண்டும், பாடுபடுவதாகவாவது மக்களுக்கு காட்ட வேண்டும். ஆனால் வேங்கவயல் பிரச்சனையில் உலகம் அறிந்த உண்மை, அந்த வேங்கவயல் பிரச்சனைக்கு காரணமானவர் யார் என்பது இன்றைக்கு வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த வழக்கு தொடுத்த அதனால் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினர் மேலேயே திரும்ப வழக்கு தொடுத்தார்கள். அப்போ வந்து அதையெல்லாம் போர்க்குரல் கொடுக்க வேண்டிய திரும்ப அவர்கள் வேடிக்கைக்கு பார்த்து கொண்டு கைகட்டி வாய் பற்றி இருக்கிறார். அதே போல் இங்கே சென்னையில் ரிப்பன் கட்டடத்தில் நடந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம், பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் ஏற்கனவே 23,000 சம்பளம் வாங்கி கொண்டிருந்த அந்த பணி நிரந்தரம் கேட்கிறார்கள், கூலி கேட்டு போராடுகின்றார்கள். அதே ஒரு தனியார் நிறுவனம் ராம்கி போன்ற நிறுவனங்களுக்கு கொடுத்து விட்டார்கள். அப்படி வருகின்ற போது ஏறக்குறைய 14,000 15,000 சம்பளம் தான் வரும். அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக போராடுகின்றார்கள். அதற்கு கூட நடுவிலே வந்து பார்த்து விட்டு சென்றாரே அன்றி அந்த மக்களுடைய உரிமைக்காக போராடவில்லை. அப்போ அந்த இயக்கம் தனிப்பட்ட முறையில் அந்த இயக்கம் எப்படி வளர முடியும்? ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முழுமையான பிரதிநிதி நான் சொன்னதான் 100% ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இன்னைக்கு 18% வாக்குகள் தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அதே போல கம்யூனிஸ்ட் பெரிய இயக்கங்கள் சாம்சங் போராட்டம் நடுஇரவில் புகுந்து தீவிரவாதிகளை கைது செய்வது போல கைது செய்தது. அவர்களுக்குள்ளர ஒரு ஒப்பந்தம் முழுமையாக அமையப்படாத போது கூட அமைந்துவிட்டது என்று சொல்லி CV கணேசன் தொழில்துறை அமைச்சர் வந்து வெளியில் அறிவித்தது. இப்படி கம்யூனிஸ்ட் பெரிய இயக்கங்களும் சரி, முத்தரசன் அவர்கள் சென்ற ஓரிரு வாரங்களுக்கு முன்பு சொல்லுகின்றார், நாங்கள் வந்து அக்கௌண்ட்டில் தான் பணம் வாங்கினோம், 10 கோடி வாங்கினோம், 15 கோடி வாங்கணும் என்பது சொல்வது. அப்போ எல்லாமே இவர்களுடைய கூட்டணி என்பது கொடுக்கல் வாங்கலுக்காக தான் செயல்படுது. பணத்தால் கட்டி போட்டு அப்படிதான் இருக்க முடியும், அதுதானே இருக்க முடியும். ஏன்னா இவங்க வந்து மக்களுடைய நலனுக்காக இவங்க தனியொரு இயக்கமாக தனித்ததொரு இயக்கமாக இவர்களுடைய இயக்கத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் எந்த நோக்கத்தை நோக்கி பயணிக்கிறார்களோ அதை செய்யணும். அதை செய்யாமல் நாங்கள் கூட்டணியில் தான் ஒன்றா இருக்கிறோம்னு சொல்வதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அனைத்தையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள்ங்கிற கருத்தை பதிவு. இப்போ 2021 வந்து அதிமுக, பாஜக, பாமக போன்ற கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தல் சந்தித்தது. 75 இடங்களில் கூட்டணி வெற்றி பெற்றதுன்னு வச்சுக்க சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்போ அதே கூட்டணி தான் 2026 அமைய போகிறது, பாமக வந்து வரப்போகிறது. இந்த நிலை எப்படி ஒரு ஆளுங்கட்சியாக அதிமுக வெற்றி வரும்? அதாவது வந்து நீங்கள் வந்து பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். எடப்பாடியார் அவர்கள் வந்து 2020-21 முதலமைச்சராக இருந்தார்கள். எங்கள் பகுதியில் 2019 வேதாரண்யம் பகுதியில் வந்து கஜா புயல் வந்துச்சு. அந்த நேரத்தில் நான் மாற்று இயக்கத்தில் இருந்த போதிலும் கூட எடப்பாடியார் அவர்கள் ப்ரோக்ராமை நான் உற்று நோக்கிய விதத்தில் அன்றைக்கு ஒரு பெரிய மக்கள் எழுச்சி அலை, அவர் முதலமைச்சராக இருந்தாரே அன்றி ஒரு பெரிய எழுச்சி அலையோ ஒரு எமர்ஜிங்காவோ அன்றைக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு எடப்பாடியார் செல்லுகின்ற இடமெல்லாம் நீங்கள் உற்று நோக்கியிருப்பீங்க. ஏறக்குறைய 150 சட்டமன்ற தொகுதிகளில் ஏறக்குறைய 1 கோடி மக்களை சந்தித்து விட்டார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குமே ஒரு 3 அல்லது 4 சென்டர்கள் அமைக்கிறாங்க. 4 பகுதி இதில் வந்து பாயிண்ட்டுகள் அமைக்கிறாங்க. ஒவ்வொரு பாயிண்டிலுமே ஏறக்குறைய 10,000த்திற்கு குறையாமல் மக்கள் கூட்டம் வருகின்றது. ஒரு சென்டர்லேருந்து அடுத்த சென்டருக்கு மக்கள் செல்வது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் விஜய்க்கு கூடுவது போலவோ ஒட்டுமொத்தமாக 8 சட்டமன்ற தொகுதியோ 15 சட்டமன்ற தொகுதியோ கிடையாது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கே 4 செக்மெண்ட்டுகள். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் 10,000 பேர், ஏறக்குறைய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 30,000 பேர் 40,000 பேர் சந்திக்கிறார் என்று சொன்னால் அதற்கான கட்டமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எமர்ஜென்சி லீடராக எப்படி செல்வி ஜெயலலிதா என்று இருந்தவர்கள் எப்படி இப்போ அம்மாவாக மாறி புரட்சி தலைவி அம்மாவாக மாறினாரோ இன்றைக்கு அந்த இடத்திற்கு இன்றைக்கு எடப்பாடியார் வந்திருக்கிறார். அற்புதமாக மக்களிடம் பேசுகின்றார். அந்தந்த தொகுதிக்கு வருகின்ற போது அங்கு அவர்களுக்கு செய்த நலத்திட்டங்களை சொல்லுகின்றார். எங்கள் நாகப்பட்டினத்தில் கூட ஒரத்தூரில் மருத்துவக் கல்லூரி, மீன்வள பல்கலைக்கழகம், ஆசியாவிலேயே முதலாக மீன்வள பல்கலைக்கழகம் எங்கள் நாகப்பட்டினத்தில் அமைச்சாங்க. வேதாரண்யத்தில் மீன்வள கல்லூரி. இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் செல்கின்ற போது அந்த மக்களுடைய நலன் சார்ந்து பேசுகின்றார். இன்னைக்கு எமர்ஜென்சி லீடராக வந்துட்டார். நீங்கள் 2019 பார்த்த எடப்பாடியாரில் இன்றைக்கு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறார். 24 என்ன மாற்றம் கொண்டு வந்தார்? 24 நீங்க தோல்வி தானே? இல்லை, தோல்விங்கிறது வந்து அதில் வந்து நிறைய நம்ம அதில் ஒன்று கூட்டணி பலம் கம்மியாக இருந்தது ஒன்று. அடுத்து நம்ம பிரதமர் வேட்பாளரை நம்ம முன்னிறுத்தணும். அதிமுக வந்து நின்றமை தவிர நம்மளுக்கு யாரும் வேட்பாளர் நம்ம அறிவிச்சிருந்தோமா? கிடையாது. அடுத்ததாக வந்து நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாமே வந்து ஒரு சராசரியான வேட்பாளர்கள் தான்.
இப்போ ஸ்டார் கேண்டிடேட் கிடையாது. இப்போ பாஜகவில் நிறுத்துறது போல தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து கவர்னராக இருந்துட்டு ரிசைன்மெண்ட்டு வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் கேண்டிடேட் நிறுத்தப்படவில்லை. எங்களுக்கு முதல்ல பிரதமர் கேண்டிடேட் இல்லை. அப்படிங்கிற போதே மக்கள் சின்னமே வந்து மிகப்பெரிய சின்னம், பிரபலமான சின்னம். பட் நபர்களை பொறுத்தும் இருக்கலாம். அந்தந்த பகுதியில் இருக்கிறப்ப நீங்க தமிழிசை சவுந்தரராஜனையும் யாரோ ஒரு பெண்ணையும் நீங்க ஒப்பிட முடியுமா? அவங்க வந்து கவர்னராக இருந்து அதை ரிசைன் பண்ணிட்டு வர்றாங்க. வந்து நிற்கிற போது அதுக்குன்னு ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதனால வந்து அது நிறைய இருக்கு. 2024 ஏற்பட்ட இதில் வந்து நிறைய அதில் பின்புலத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியல. அடுத்தது பாஜக என்பது வந்து எப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பாஜக போல இல்லை. ஓர ஒன்றுகளில் யாராவது நடந்து போயிட்டு இருக்கிறவங்கள வந்து நீங்கள் வந்து செத்த நில்லுங்க, கூட்டத்தை காட்டுங்கன்னு சொல்லி கூப்பிட்ட நேரமெல்லாம் உண்டு. நானே கண்பட பார்த்துருக்குறேன். இன்றைக்கு வந்து அந்த கட்சியினுடைய கிராஜுவல் வளர்ச்சி, இன்றைக்கு அவர்கள் தமிழகத்திலிருந்து 5 கவர்னர்களை உருவாக்கியது, தற்போது தமிழர்களில் ஒருவராக துணை குடியரசுத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை உருவாக்கியது. இப்படி தொடர்ந்து தமிழகம் சார்ந்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற போது இன்னும் அண்ணாமலை போன்ற தலைவர்கள்லாம் உள்ளே வந்து செயல்பாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு வந்து பாஜகவும் முன்பு போல சாதாரண கட்சியாக இல்லை, இன்றைக்கும் அவங்க ஒரு மிகப்பெரிய பார்ட்டியாக உருவாகியிருக்கிறாங்க. அப்படி வந்து இன்றைக்கு நீங்கள் வந்து மொத்தத்தையும் நீங்கள் பரிணாம வளர்ச்சியோடு சேர்த்து சொல்லணும்னு சொன்னால் அது ஒன்று. அடுத்ததாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அரசு வந்து வந்தபோது அவர்கள் 505 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. 525 வாக்குறுதிகளையும் நம்பி மக்கள் வாக்களித்தாங்க. குறிப்பாக அந்த இயக்கத்தை ஆட்சி கட்டிலில் ஏற்றுவதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அரசு ஊழியர்கள் ஏறக்குறைய 18 லட்சம் 20 லட்சம் அரசு ஊழியர்கள் தமிழகத்தில் இருக்காங்க. அவர்கள் வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் கிடைக்கும்னு சொல்லி அவங்களுக்கு வாக்கு போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அவர்கள் செயல்படுத்த தயாராக இல்லை. இன்றைக்கு ஜாக்டோ ஜியோ, அந்த ஆசிரியர் சங்கங்களுடைய ஜாக்டோ ஜியோ வந்து போராட்டத்தை இன்னும் 1 வாரங்களில் தொடங்க போகிறோன்னு அறிவிச்சிருக்காங்க. அதே போல் ஒரு 16,000 தொழிற்கல்வி ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும்னு எதிர்பார்த்தாங்க, கிடைக்கல. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் சமுதாயம் எல்லாமே இன்றைக்கி போராட்ட காலத்தில் வர தயாராகிட்டாங்க. 20 லட்சம் பேர் இன்னும் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இண்டு 4 போட்டிங்கன்னா 1 கோடி ஓட்டுகள் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஏற்கனவே களத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த எதிர்ப்பலை தான் இன்றைக்கி மக்கள் வந்து ஒவ்வொரு சென்டருக்கும் 10,000 பேர் கூடுறாங்கன்னா இந்த எதிர்ப்பலை தான் காரணம். அதனால் வந்து 26ல் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமைவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாதுங்கிற கருத்து. சார், உங்களுடைய கருத்து எல்லாம் சரியான கருத்து தான். அதாவது அதிமுக வந்து ஆட்சி கைப்பற்ற சொன்னீங்க. ஆனால் தமிழராக எடப்பாடி இருப்பதனால் பல வகையில் மறைமுகமான ஒரு எதிர்ப்பு இருக்கின்றது. அதனால தான் அந்த அதிமுக இவ்வளோ பிளவு ஏற்பட்டு விட்டதாக சொல்கிறாங்களே சார். இல்லை, அது இருக்கிறது சகஜமான விஷயம் தான். தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து பிறமொழியால் தான் அதிகமாக முதலமைச்சர் இருந்திருக்காங்க. அந்த வகையில் இன்னும் 2026 ஒரு தமிழர் முதலமைச்சர் வரக்கூடாது, பிறமொழியாளர் தான் முதலமைச்சர் வரணும் என்ற ஒரு கொள்கை நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வரக்கூடியது எடப்பாடி அவர்கள். அதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? இல்லை, அப்படியெல்லாம் யாரும் எதையும் கட்டமைக்க முடியாது. அடுத்து தமிழர்களை பொறுத்தவரை சாதி மத இனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், மொழி அனைத்துக்குமே அப்பாற்பட்டு பொதுவாக மக்களை கொண்டாடக்கூடிய மனிதர்கள் தமிழர்கள், வந்தாரை வாழ வைப்பவர்கள் தமிழர்கள். அதில் நம்ம வந்து மாற்று கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் திரைத்துறையினுடைய உச்ச நட்சத்திரமாக இருந்தவர்கள். அவர்கள் இருந்த இடத்திற்கு ஒரு சாதாரண விவசாயி, நம்மில் ஒருவர் நமக்கான ஒருவர் என்ற அடிப்படையில் கிளைக்கழக செயலாளராக, சிலுவம்பாளையத்தினுடைய கிளைக்கழக செயலாளராக இருந்து ஆரம்பித்து ஒன்றிய கழக செயலாளராகி, மாவட்ட செயலாளராகி, அமைச்சராகி, மாநில செயலாளராக உயர்ந்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய சாதனை. ஆனால் உங்களை போன்ற காட்சி ஊடகங்கள், உங்களை சொல்லலை, நான் பொதுவாக இருக்கிற காட்சி ஊடகங்கள் இன்றைக்கு விஜய்க்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஒரு எளியவராகிய நம்மில் ஒருவராக இருந்த எடப்பாடியாருக்கு கொடுக்கவில்லை என்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. அதுதான் நான் கேட்கிறேன். அவர் ஒரு பச்சை தமிழர், அவர் வந்து பச்சை தமிழரை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்கக்கூடிய மனநிலையில இல்ல. இருந்தா மக்கள் இல்ல, ஊடகங்கள் மட்டும்தான் கட்டமைச்சுக்கிட்டு வர்றாங்க. நாங்க நீங்க ஜெயிச்சிருந்தா நான் சொல்றேனே, இந்த எங்க வேதாரண்ய சட்டமன்ற தொகுதியில மட்டும் 3 சென்டரில் எடப்பாடியார் வந்தபோது நாங்கள் ப்ரோக்ராம் நடத்தினோம். ஒவ்வொரு இடத்துலையும் 10,000 to 15,000 மக்கள் கூடினாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே 30,000 to 40,000 மக்கள் கூடுவது என்பது மிகப்பெரிய சாதனை, யாராலையும் கட்டமைக்க முடியாத விஷயம். ஏன்னா திமுக வேணா கொஞ்சம் முன்ன பின்ன எங்கள் பின்னால் ஓடி வரலாமே தவிர, ஒவ்வொரு வில்லேஜுக்கும் வந்து 4 வண்டி போனால் தான், 4 வாகனங்கள் போனால் தான் கொண்டு வர முடியும். அந்த மாதிரியான கட்டமைப்பு வேறு எந்த இயக்கத்திலே இல்லை. நீங்கள் எல்லாமே வந்து 2024க்கு முன்னே உள்ள பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு பேசுகிறீர்கள். இப்போ வந்து நீங்கள் இன்னமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 2019 பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாங்கின வாக்குகள் வந்து 83 லட்சம் வாக்கு தான். ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து 1,63 லட்சம் வாக்குகள் வாங்கணும். அதனால வந்து சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழக மக்கள் பார்ப்பது என்பது வேறு, பாராளுமன்ற தேர்தலில் பார்ப்பது என்பது வேறு. அடுத்து நாங்கள் வந்து பாராளுமன்ற கேண்டிடேட்டை நிறுத்தலை. அதனால வந்து ஒரு எளியவர் வருகிறார் என்கிற போது அவரை பாராட்ட மனமில்லை. காட்சி ஊடகங்களுக்கு பொதுவாக தமிழகத்தில் இருக்கிற காட்சி ஊடகங்கள்
முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர்களால் வளைக்கப்பட்டு விட்டது. நாங்கள் கண்கூட நாங்கள் பார்க்குறோம். அங்கே அவர்கள் நடத்துகின்ற விதத்திற்கும் அந்த எத்தனை ஊடகங்கள் தமிழகத்தில் இருக்கிற காட்சி ஊடகங்கள் இந்த நள்ளிரவில் அடித்து ஏற்றப்பட்ட தூய்மை பணியாளர்களை பற்றிய விவாதத்தை எடுத்தாங்க. கேளுங்க. பாஜகவோட அடிமையாகி விட்டதா? இப்படி தான் ஒரு கேள்வியை எடுப்பாங்களே தவிர, ஒரு கூலி கேட்டு போராடுகின்ற மக்கள் சென்னையினுடைய தலைமை இடத்துல இருந்து போராடுறாங்க. அவர்களை நள்ளிரவில் அடித்து ஏற்றுறாங்க. அதே நாளில் கூலி படத்தை பார்த்து விட்டு வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பேட்டி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ரோம் நகரம் பற்றி எறிந்தபோது பிடில் வாசித்த நீரோ மன்னனை போல இவர்கள் வந்து பேட்டி கொடுக்கிறார்கள். அதை பற்றி எந்த ஊடகங்களாக அதை எடுத்துச்சானா, ஊடகங்கள் இன்றைக்கு வளைக்கப்பட்டு விட்டன. அவர்கள் மேலே வருத்தப்பட முடியாது. அவர்கள் தொழில் நடத்த வேண்டும். இல்லை, ஊடகங்கள் வாக்களித்துலாம் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர போகிறது இல்லை. நடுத்தர மக்கள் இல்லை, ஊடகங்கள் வந்து மக்களுடைய மனநிலையை மாற்றலாம்ல. ஒரு 10% வாக்குகளை வந்து இவங்க மாற்றுவதற்கான. இப்போ நீங்கள் வந்து எடப்பாடியாரை நாங்கள் ஏதோ சாதாரணமாக சொல்கிறோன்னு நினைக்காதீங்க. 7.5% இடஒதுக்கீடு நேற்றைக்கு கூட பத்திரிகைகளில் வந்திருக்கு. 632 பேர் எளிய குடும்பத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் மட்டும் 632 பேர் மருத்துவம் படிக்கிறார்கள். ஏறக்குறைய இது வரைக்கும் 4000-5000 பேர் தமிழகத்தில் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் என்ற படிப்பை கனவு கூட காண முடியாத மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நான் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த 7.5% இடஒதுக்கீடு யாராவது மறுக்க முடியுமா? இப்படி திமுக சொல்கிற மாதிரி ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு நாங்கள் கேட்கலையே, அன்னைக்கு கையெழுத்து போடலையே கவர்னரு. சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து அரசில் வெளியிட்டு 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி இந்த திமுக அரசு வந்ததுக்கு பிறகு உண்மையிலேயே மக்கள்கிட்ட பொய்யை சொல்லிட்டோமேனு உதயநிதி வருத்தப்பட்டு நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியங்களுக்கு தெரியும்னு பொய் சொன்னார். 5 பவுனுக்கு மேலே நீங்கள் அடமானம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நகைக்கடன் தள்ளுபடி தரணும்னு சொன்னார். 4 பவுன் வச்சுருந்தாலும் ஏற்ற வீட்லையும் பக்கத்து வீட்லையும் வாங்கி இன்றைக்கி வீட்டை விட்டு வெளில கிளம்ப முடியாமல் உட்காந்துருக்கிறான். இப்படி பொய்யை சொல்லிட்டோமே. இந்த 7.5% இடஒதுக்கீட ஒரு 10% மாற்றுவோம், இல்லை 15% மாற்றுவோம், இல்லை நகர்ப்புறத்தில் படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பொருந்தணும் ஏதாவது ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கலாமே. அதாவது அடிப்படை மக்களுக்காக பொய்யை சொல்கிறத தவிர வேறு எதுவுமே அவங்க செஞ்சது கிடையாது. அதைத்தான் நான் குறிப்பிட்டு. நீங்கள் திமுக வந்து ஒரு பொய் பிரச்சாரம் செய்கிறாங்க, வாக்குறுதியை நிறைவேற்றலை, இது எல்லாமே வந்து உண்மைதான். அப்படி இருந்தால் கூட நீங்கள் 2019 வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதில் வந்து அதிமுக தோல்வி தான். அந்த நாடாளுமன்ற தேர்தலோடு ஒரு 22 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதிலே கூட வந்து அதிமுக வெற்றி பெற்றது வெறும் 9 இடங்கள், திமுக வெற்றி பெற்றது 13 இடங்கள். ஸோ அதிமுக விட திமுக 4 இடத்துக்கு அதிகமாக வெற்றி பெற்றது. ஆர்கே நகரில் டெபாசிட் போனதெல்லாம் ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆர்கே நகரில் இதே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு டெபாசிட் போனது தெரியும். 2019 முதல் 2011 எடுத்துக்கிட்டீங்கன்னா எதிர்க்கட்சியா கூட வரலையா, விஜயகாந்த் வந்தாரு. அப்போ அப்படியெல்லாம் நீங்கள் வந்து அப்படி நம்ம பேச போனோம்னா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம டெபாசிட் போனதெல்லாம் நம்ம பேச முடியும். அதெல்லாம் வேண்டியதில்லை ஒன்று வச்சுங்களேன். அதனால வந்து இப்படி ஒரு தனிப்பட்ட விஷயங்கள்னால கிடையாது. அதாவது நாங்கள் பொய்யை சொல்கிறது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து மத்திய அரசில் ஏறக்குறைய 18 ஆண்டுகள் இருந்தீங்க. என்ன செஞ்சீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது ஒன்று நீட்டை கொண்டு வந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? இவர்களுடைய திமுகவை சேர்ந்த காந்தி செல்வம் தான் மத்திய அரசில் அங்கே வந்து அமைச்சராக இருந்தபோது இந்த நீட்டை கொண்டு வந்ததே இவங்க தான். இவங்களுடைய காங்கிரஸ் கூட்டணி வச்சு தான். அதே போல் வந்து நாங்கள் கேட்டால் டெல்டாக்காரன்னு சொல்ல வேண்டியது. அங்கே டெல்டாவில் வந்து மீத்தேன் எடுப்பதற்கு யார் கையெழுத்து போட்டது? அன்றைய துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின். ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு யார் கையெழுத்து போட்டது? அவர் தான். அப்போ அதே டெல்டா மண்டலத்தை டெல்டா மண்டலத்தில் பிறக்கவில்லை என்றால் கூட அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார் எடப்பாடியார் அறிவித்தார். அப்போ அதான் அது எதுக்காக இவங்க காட்சி ஊடகங்களை தமிழகத்தில் இருக்கிற அத்தனையும் இவங்க முடக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், காட்சி ஊடகங்கள் மூலமாக உண்மை வெளிப்பட்டு விடும். அது நம்ம சொன்ன பொய்யெல்லாம் நீங்கள் குறை சொல்றீங்க. ஆனா குறையா சொல்ல வரல, அதாவது நடக்கிற இயல்பை சொல்றேன். எடப்பாடி செய்த அந்த திட்டத்தால் பயனடைந்த மக்களுக்கே தெரியலையா? நிச்சயமா தெரியும். ஏன் அதை எடுத்து சொல்ல வேண்டியதான் நம்ம ஊடகங்கள். இப்போ அதாவது பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஊடகங்களுடைய வேலை என்னென்னா ஃபோர்த் பில்லர் ஆஃப் த டெமோக்ரஸி, இந்திய ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். அப்படி 4வது தூணுடைய வேலை அந்த ஆட்சி அதிகாரத்தில் என்ன தவறு நடக்கிறதோ அதை சுட்டி காட்ட வேண்டியது, சுட்டி காட்டி அவர்களை திருத்த வேண்டியது. அதனால தான் ஃபோர்த் பில்லர்னு சொல்கிறோம். அதை சுட்டி காட்டாமல் ஏதோ ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பொய்யாக பாஜகவிட அடிமையாகிவிட்டார். 1.5 லட்சம் மக்களை கொண்டு குவிச்சு தமிழர்களை வந்து காலி செய்தது யார்? திமுக காங்கிரஸ் கூட்டணி தானே. அதை எந்த ஊடகங்களாவது பேசுகின்றனவா? இல்லை இதே போல் வந்து தமிழர்களுக்கு நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவங்க ஏதாவது ஒன்று இந்த மீத்தேன் திட்டத்தை இவங்க காவு கொடுத்ததாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையுமே தமிழர்களுக்கு எதிரான மனநிலையில் தமிழர்களுக்கு எதிராகத்தான் இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கச்சத்தீவு காவிரி பிரச்சனை தமிழகத்தினுடைய மொத்த அத்தனை வாழ்வாதார பிரச்சனை கருணாநிதியாலும் கருணாநிதி குடும்பத்தாலும் வந்தது தான்.
அது நம்ம பழைய விஷயத்துக்கு அப்படி போகலாம்னு இருந்தும் நினைக்கிறேன். எப்படி திமுகவால் தமிழ்நாட்டுல ஆட்சியை கைப்பற்ற முடிகிறது? அதாவது நீ சொல்றீங்க தமிழ்நாட்டு உரிமையை ஏதோ ஒரு நசுக்கியது ஏதோ ஒழிக்கிறது ஒரு திமுக 20 சொல்றீங்க. வருஷம் ஆட்சியில இருந்த மாதிரி சொல்றீங்க. 10 ஆண்டுகள் 2011ல இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி இருந்துச்சு. ஆமா ஆமா. அந்த ஒரு ஆட்சியினுடைய ஆண்டி இன்கும்பன்ஸ் ஒரு எதிர்ப்பலைங்கிறது ஒரு இயல்பாக இருப்பது. அடுத்தது அந்த தலைமையில் ஏற்பட்ட வெற்றிடம், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இறப்பு, இது ரெண்டையும் தான் வச்சு அவங்க ஆட்சிக்கு காமராஜர் வந்து இவர்கள் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக கட்டமைத்த ஆட்சி, இவங்க கட்டமைத்த கூட்டணி, இதை வச்சு தான் வந்தாங்களே தவிர இவங்க ஒன்றும் பெருசா பண்ணல. வந்தா ஏதாவது பெருசா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஒன்றும் பண்ணலையே. இப்போ எங்களால் மாறுதட்டி சொல்ல முடியுதுங்க. 7.5% இடஒதுக்கீடு ஏறக்குறைய 2011லிருந்து 2021 வரை 21 மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்தில் கொண்டு வந்தது எடப்பாடியார் அரசு, அதிமுக அரசு. எடப்பாடியார் அரசுல 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்துச்சு. இப்படி ஒரு வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு இதை சொல்லுவாங்க, இந்த மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்தோன்னு. 1000 ரூபா கரண்ட் பில்லு கட்டினவங்க குடும்பத்தில் இன்னைக்கு 4000 ரூபா கரண்ட் பில்லு கட்டுறாங்க. 1000 ரூபா நீங்கள் கொடுத்தது பார்க்க பாக்கி 3000 ரூபாயை ஆட்டையை போட்டிருக்கிறது யாரு? திமுக அரசு தான் இன்னைக்கு ஆட்டையை போட்டிருக்கு. ரைட்டுங்களா? உண்மையை மறுக்க முடியுமா? 1000 ரூபா கரண்ட் பில் கட்டினவங்களுக்கு இன்னைக்கு 4000 ரூபா வருது. இப்போ 1000 ரூபா நீங்கள் கொடுத்தது போக பாக்கி 3000 ரூபாயை இன்னைக்கு நீங்கள் தான் ஆட்டையை போட்டு கொண்டு வந்துட்டுருக்கீங்க. அதனால தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற தயாராக இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் எதையுமே செய்யலை. மின்சார கட்டணத்தை 3 மடங்கு உயர்த்தினீர்கள், சொத்து வரியை 150 மடங்கு உயர்த்தினீர்கள். நீங்கள் எதை செய்யலை? எல்லாமே தமிழகத்தினுடைய கடனை வந்து 4,75,000 கோடி எக்ஸ்ட்ரா வாங்கி இன்னைக்கு 9 லட்சம் கோடிக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க. இப்போ இதுல எல்லாம் சொத்து வரியை ஏற்றுனது மூலமாக இன்னைக்கு வந்து வர்த்தக வணிக அந்த கட்டிடங்களுக்கு கூட 18% வரியை போட்டிருக்கீங்க. குப்பை அள்ளுவதற்கு வரி, குப்பை அள்ளுவதற்கு 2015லேருந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டில் ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து 50,000 5 லட்சம் 10 லட்சம்னு சொல்லி தொழில் செய்பவர்கள் இன்றைக்கு வந்து நடுத்தருவில் வந்து நிற்கிறாங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் மக்களுக்காக, மக்களின் நலன் சார்ந்து இந்த 1000 ரூபா திட்டத்தை தவிர, அதுவும் கூட SC ST மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து டைவர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி SC ST கமிஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்கு தமிழக அரசுக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப எந்த இடத்துல நீங்க மக்களுடைய இடத்துலயும் வந்து அதுலயும் அவர் கேள்வி கேட்கல, அவர் கேள்வி கேட்கல. அவர் தான், அதாவது அரசியல் கட்சி தான் காரணம் இல்ல. திமுக கூட்டணிகள் வந்து கொடுக்கல் வாங்கல்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது அவங்களுக்குள்ள உள்ள கொடுக்கல் வாங்கல் என்னங்கிறத நான் சுட்டிக்காட்ட விரும்பல. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. கேட்கணுமா இல்லையாங்க? எங்க சமுதாயம் இடதுசாரிகளும் கேட்டிருக்கணும். கேட்டா நாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய போர்க்குரல்னு சொல்றீங்க. 2500 கோடியை டைவர்ட் பண்றாங்கன்னா எத்தனை லட்சம் மக்கள் வந்து படிக்கக்கூடிய அந்த கல்வியை வந்து கெடுக்கிறாங்க. இன்னும் நான் சொல்ல முடியுமே, ஏறக்குறைய வந்து 53 லட்சம் பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்தை கொடுத்தது அதிமுக அரசு. இன்னைக்கு தாலிக்கு தங்கம்னா 1 பவுன் 8 கிராம், 1 பவுன்னா இன்னைக்கு 1 லட்சம் ரூபா. இந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததும் உடனடியாக நிறுத்தினார்கள். அதே போல் தமிழகத்தில் இருக்கின்ற மாணவர்கள் விஞ்ஞான ரீதியாக கல்வி பயில வேண்டும் என்று சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டம் வந்து அட்சய பாத்திரம், அந்த மடிக்கணினி திட்டம். அந்த மடிக்கணினி திட்டத்தை அவங்க வந்ததை நிறுத்தியிருக்காங்க. ஈவன் OAP கூட இப்போ ஒழுங்காக வழங்கப்படுவதில்லை. ஓல்டேஜ் பென்ஷன் சொல்லுவாங்க, முதியோர் ஓய்வு திட்டம், அதை நிறுத்திருக்கீங்க. நீங்கள் ஏதாவது மக்களுக்கு நல்லதை செஞ்சுருக்கீங்களான்னு தான் நாங்கள் கேட்க வர்றோம். இதை பிரச்சாரங்களை, இந்த மாதிரியான பிரச்சாரங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஊடகங்கள் தவறு செய்கின்றன. தங்களுடைய ஊடக அறத்தை தவறி அவர்கள் ஊடக அறத்தை விட்டு விலகி செல்கிறார்கள். எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 200 போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் கடந்த 4 ஆண்டுகளில். நீங்க இல்ல அதாவது நீங்க வந்து தவறான விமர்சனத்தை வைக்க வேண்டாம். கடந்த 2021லேருந்து 220 போராட்டங்களை எடப்பாடியார் அறிவித்து நடத்தி இருக்கிறோம். மாவட்டம் தோறும் நடத்தி இருக்கிறோம். நீங்க அதுக்கு உதாரணமா நான் சொல்லணும்னா, யார் அந்த சாரன்னு ஒரு அற்புதமான போராட்டத்தின் மூலமாக ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை வந்து வெளியில கொண்டு வந்ததே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ITV. அந்த அதிமுகவை சேர்ந்த வரலட்சுமிங்கிற வழக்கறிஞர் தான் வழக்கு தொடுத்து அது சிபிஐக்கு மாறி, அந்த இது வழக்கில் வந்து CPCIDக்கு மாறி அது வந்து தண்டனை பெற்று தந்தோம். அதனால தொடர்ந்து எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான வெளிச்சத்தை ஊடகங்கள் தரவில்லைங்கிற விமர்சனம் இருக்கின்றது. அதாவது வலுவான எதிர்கட்சி அதிமுக, ஆனா தாவேகா NDK அளவுக்கு ஆளுகின்ற திமுக அரசாங்கத்தை எதிர்க்கவில்லை அப்படின்ற ஊடகங்கள் செய்கின்ற தவறுங்கிறத நான் சொல்ல வர்றேன். ஊடகங்கள் வந்து எப்படி ஒரு ஏழை நபர், ஒரு விவசாயி இன்றைக்கு ஒரு பெரிய தலைவராக, ஒரு பெரிய வருங்கால முதல்வராக உருவெடுத்திருக்கிறாருங்கிற இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட ஒரு நடிகராக அவருக்கு உள்ள இதை வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அவ்வளோதானே சொல்கிறோமே தவிர ஏறக்குறைய 220 போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அதனால வந்து தவறான விமர்சனங்களை செய்ய வேண்டியதில்லைங்கிற. குறிப்பாக வந்து திமுக அமைச்சர்களே வந்து பல அமைச்சர்கள் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கு இருக்கின்றது. அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட நீதிபதிகள் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க.
அதே வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து விசாரணைக்கு எடுத்து உள்ளது. ஸோ இதை நீங்க எந்த அளவுக்கு எல்லாமே மக்களுக்கு 220 போராட்டங்கள்லாம் ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு 2 போராட்டங்கள். நீங்கள் இப்போ 2021 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு 2 போராட்டம் நடத்தியிருக்கிறோம். சென்னை மாண்புமிகு நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் தான் இந்த அற்புதமான இந்த வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மீது உள்ள வழக்கு, அதே போல் வந்து பொன்முடி அவர்கள் மீது உள்ள வழக்கு, KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் மீது உள்ள வழக்கு, இதில் எல்லாம் வந்து துரைமுருகன் மீது உள்ள வழக்கு, இதிலெல்லாம் விடுதலை பெற்றதை வந்து அந்த விடுதலை தவறானது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அதை வந்து மறு விசாரணைக்கு எடுத்து இது பண்ணாங்க. நிச்சயமாக மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும். ஒரு அரசு அமைஞ்சிச்சுன்னா அது மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும். அந்த மக்கள் நல அரசு சரியாக இல்லை என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டியது ஊடகங்கள் தங்கள் அறத்தை மிகச்சரியாக பின்பற்ற வேண்டுங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான. இப்போது ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது திமுகவுடைய வாக்கு வங்கி 41% இருந்தது சார். அவ்வளோலாம் இல்லை, 30 இதில் தான் இருந்தது. இல்லை 43 சொல்கிறாங்க. 44.5ங்கிறது அதிமுகவினுடைய 2016 தனிச்சே நின்று ஜெயிச்ச போது 44.5%. 44.5 எதிரிகளே என்னுடைய கண்ணுக்கு தெரியவில்லைன்னு சொன்னது வந்து திமுக இல்லை, திமுகவுக்கெல்லாம் அவ்வளோலாம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா அதிமுக 44.5% வாக்கு 2016 ஆமாம் தனிச்சே நின்னாங்க. 234 தொகுதியிலையும் தனிச்சே நின்று ஜெயிச்சாங்க, முதலமைச்சராக வந்தாங்க. அந்த வாக்கியே குறைஞ்சது வருங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெயலலிதாங்க. 2026 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அம்மாவை விட தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பது போல் 2026க்கு பிறகு எடப்பாடியார் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை விட வலிமையான தலைவராக வருவார். அன்றைக்கு நம்ம இன்னொரு பேட்டியை நீங்க நெட்ட எடுக்கிறது பேசுவோம். அதிமுக பாஜக கூட்டணி எடுத்தெடுப்புலயே நீங்க புரட்சி தலைவி அம்மாவை எதிர்பார்க்க கூடாது. முதல்ல ஜெயலலிதா, முதல்ல செல்வி ஜெயலலிதா, அடுத்ததாக ஜெயலலிதா, அதற்கு பிறகு அம்மா, அதற்கு பிறகுதான் புரட்சி தலைவி அம்மா. அதனால வந்து நீங்க எடுத்தெடுப்புலேயே நீங்க பரிணாம வளர்ச்சி 5 வயசு குழந்தைகிட்ட போய் நீ ஏன் 50 வயசுல உள்ள இது வரலன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு ஒரு தவறான கொஸ்டினா அதை தான் இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்கான இதெல்லாம் வரணும். உங்களை போன்ற ஊடகங்களும் அதற்கான வெளிச்சத்தை கொடுக்கணுங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, கிட்னி திருட்டை பத்தி எத்தனை ஊடகங்கள் நீங்க வந்து காட்சி விவாதத்தை எடுத்தீங்க கேளுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊடகங்களையும் கூப்பிட்டு கேளுங்க. எத்தனை ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற காட்சி ஊடகங்கள் கிட்னி திருட்டை பத்தி இது ஊடகத்துல விவாதம் எடுத்தாங்க. அதாவது உங்களுடைய ஸ்கிப் ஆகாதீங்க. உங்களுடைய மனச்சாட்சிக்கே விடுறேன். யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி கிடையாது. திருச்சி மன்னச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் ஒரு சட்டமன்ற உறுப்பினரே இப்படி ஒரு தவறை செய்கிறார் என்றால் இம்மீடியட்டா அந்த ஹாஸ்பிட்டலை மூடி இருக்கணும். 1, அவரை வந்து சட்டமன்ற உறுப்பினரை விட்டு பதவி நீக்கம் செஞ்சிருக்கணும். 2, இதை பத்தி தமிழகத்தில் இருக்கிற எத்தனை ஊடகங்கள் வாதத்தை நடத்தின நான் கேட்கிறேன். திருட ஆரம்பிச்சாச்சு. நீங்க எதெல்லாம் திருட மாட்டீங்க சொல்லுங்க. நீங்க நான் இன்னொன்னு சொல்றேன். உங்கள் கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக பிரிவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த ஜாபர் சாதிக் அகில இந்திய அளவில் சர்வதேச கடத்தல் மன்னனாக மெத்தப்பட்ட மையனை கடத்துறாருன்னு சொல்லி யார் சொன்னது? இங்கே உள்ளவங்க சொல்லலை. FBI என்கிற ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்கிற அமெரிக்க உளவு பிரிவு இந்திய உளவு பிரிவுக்கு சொல்லுது டெல்லியிலேருந்து கடத்தப்படுதுன்னு. டெல்லியில் வந்து விசாரிக்கிறாங்க. டெல்லியிலேருந்து சென்னைன்னு சொல்கிறாங்க. சென்னையிலேருந்து வந்து பார்த்தா திருவல்லிக்கணியில் எங்கன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சிற்றரசனுடைய சகாரா கூரியர் நிறுவனம். கடைசியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அயலக பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் ஜாபர் சாதிக்குன்னா யாரோ சாதாரண நபர்னு நினச்சிடாதீங்க. ஓரிரு வருடங்களுக்கு முன்பு ராமநாதபுரத்துலேருந்து இங்கே பிழைப்பதற்காக வந்தவர். இன்றைக்கு 1000 கோடி 5000 கோடியில் படம் எடுக்கிறாருன்னா அப்போயே தெரிஞ்சிருக்கணும். யாரோட படம் எடுக்கிறாரு? இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி கிருத்திகா உதயநிதியோடு மங்கைங்கிற படத்தில் கோ ப்ரொடியூசரு. சரி, அவர் மட்டும்தான் அங்கே நெருங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலினோட நெருக்கத்தில் இருக்கார். இன்னும் ஒரு படி மேலே போய் தமிழகத்தில் இருக்கிற அந்த அன்றைக்கு சிட்டி கமிஷனராக இருந்த சங்கர் சிவால் அவர்கள் வந்து அவருக்கு சிசிடிவி கேமராக்களை 1.5 கோடி ரூபாய்க்கு சென்னையில் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி அவார்டு கொடுக்குறாரு. ஒரு நபருக்கு அவார்டு கொடுப்பதற்கு முன்பு, ஒரு கேடயம் கொடுப்பதற்கு முன்பு, ஒரு விருது கொடுப்பதற்கு முன்பு அவருடைய கிரிமினல் பேக்ரவுண்டை விசாரிக்கணும். நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி அவர் எப்படி 1.5 கோடிக்கு வாங்கி கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட 1000 கோடி இருக்கணும். அதற்கு எங்கே இருக்கிறது என்பதை கூட விசாரிக்காமல் அவருக்கு அவார்டு கொடுத்துறீங்க. பிறகு என்ன வருது? அமெரிக்க உளவு பிரிவு உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியிருக்கு. இதையெல்லாம் பற்றி தமிழகத்தினுடைய காட்சி ஊடகங்கள் என்றைக்காவது வாத பொருளாக்கி இருக்கிறதா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காட்சி ஊடகங்கள் வாத பொருளாக்கி இருக்கிறதா? ஏறக்குறை 25க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்துகள் எங்கள் அஜித்குமார் மரணம் உட்பட ஏதாவது காட்சி ஊடகங்கள் அது மட்டும்தான் பண்ணாங்க. அஜித்குமார் மரணம் உண்மையிலே ஊடகங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. மக்களுடைய மன்றத்துக்கு மறுக்கவும் முடியாமல் மறைக்கவும் முடியாமல் வெளில வந்தது.
இல்லைன்னா வந்து அதையும் இப்போ செய்திருக்க மாட்டார்கள். இப்படி நம்ம வந்து உண்மையாக இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினச்சா, தமிழர்கள் நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா, இங்கே வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக விவாதப் பொருளை எடுக்க வேண்டும் என்கிற கருத்தை நான் பதிவு. இப்போ கிட்னி திருட்டை வந்து அதிமுக பாஜக திருட்டுன்னு சொல்லாங்க. மா சுப்பிரமணியன் அது முறைகேடு சொல்லிருக்காரு. ஆமா, திருட்டு வந்து திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் நடைபெற்று உள்ளது. இதை வந்து பாஜக மூலமா சிபிஐ விசாரணைக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கலாம்ல? எது இந்த கிட்னி திருட்டு? இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து சிபிஐ விசாரணைக்கு மாற்ற போறாங்க. நோட்டீஸ் ஆகிருக்கு, மாற்ற போறாங்க. அந்த மருத்துவமனை அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் தான் அதை வழக்கு தொடுத்திருக்காங்க. அந்த எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்கணும். மதுரையில் அதுக்கு தான் அந்த வழக்கில் வந்து எஃப்ஐஆரும் போடப்படலை. இன்னைக்கு வரைக்கும் வந்து எந்த விதமான ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லைன்னு சொல்லி மதுரையில் வந்து வழக்கறிஞர் அவர் பேர் மறந்து போச்சு. அதிமுக வழக்கறிஞர் தான் அங்கே வழக்கு தொடுத்து போயிட்டு இருக்கு. சிபிஐ விசாரணைக்கு நேற்றைக்கு கூட வழக்கு வந்துச்சு. அதான் சிபிஐ விசாரணைக்காக நோட்டீஸ் ஆர்டர் ஆகிருக்கு, போயிட்டு. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.